தீராத நோய்களை தீர்க்கும் நீண்ட ஆயுளை தரும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் நம சிவாய. மகாடிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நோயின்றி வாழ்வதே குறைவற்ற செல்வம் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. இன்று எத்தனையோ செல்வங்களை நாம் சம்பாதித்தாலும் ஆரோக்கியம் என்ற மிகப்பெரிய சொத்து இல்லை என்றால் எல்லாமே வீண்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு தீராத நோயாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான மந்திரம் இருக்கின்றது. ஆம், அதுதான் ரிக் மற்றும் யஜுர் வேதங்களில் குறிப்பிடப்பட்ட காயத்ரி மந்திரத்திற்கு இணையான பழமை வாய்ந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது, இதன் முழுமையான பலன்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் முழுமையாக காண்போம். காணொளியை தயவு செய்து இறுதி வரை தவறாமல் பாருங்கள். மகா மிருத்யுஞ்சய ஜெயம் என்பது சிவபெருமானுக்கு உரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இதை திரியம்பகம் மந்திரம் என்றும் சொல்வார்கள். சிவபெருமானுக்கு மிருத்யுஞ்சயன் என்ற பெயரும் இருக்கின்றது. மிருத்யு என்றால் மரணம், ஜெயம் என்றால் வெற்றி, மரணத்தை வென்றவன் என்பது இதன் பொருளாகும். இந்த மந்திரத்தின் சிறப்பை உணர்த்தும் ஒரு புகழ்பெற்ற வரலாறு உண்டு. 16 வயதில் மரணம் என விதிக்கப்பட்ட சிறுவன் மார்க்கண்டேயன் மரண பயத்தை வெல்ல சிவனை நோக்கி தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபித்தார். யமதர்மன் பாசக்கயிறை வீசிய போது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கொண்டார். தன் பக்தனை காக்க சிவபெருமான் தோன்றி யமதர்மனை காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 வயது என்ற சிரஞ்சீவி வரத்தை அளித்தார். இன்றுள்ள 8 சிரஞ்சீவிகளில் அவரும் ஒருவராக திகழ்கின்றார். அப்படிப்பட்ட சாகா வரம் தரும் கவசமே இந்த மந்திரம். இப்போது இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் அதன் ஆழமான பொருளையும் பார்ப்போம். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிக பந்தனான் மிருத்யுஞ்சோர் மூஷியமாம்ருதாத். இதன் பொருள் என்ன தெரியுமா? இயற்கையாகவே நறுமணத்தை கொண்டவரும் அனைவரையும் போஷித்து அருள்பவரான முக்கண் கொண்ட பெருமானே, உங்களை நாங்கள் பூஜிக்கிறோம். ஒரு வெள்ளரிக்காய் எப்படி முற்றியவுடன் எந்த சிரமமும் இன்றி தானாக செடியில் இருந்து விடுபடுகிறதோ, அதுபோல மரணத்தின் பிடியிலிருந்தும் நோய்களின் பிடியிலிருந்தும் என்னை விடுவித்து ஆன்மீக நிலையில் நான் நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டுகிறேன். இந்த இடத்தில் வெள்ளரிக்காயை ஒப்பிடுவது மிக மிக முக்கியமானது. எந்த வழியுமின்றி வாழ்க்கை முழுமை பெற்று இறைவனை அடைவதையே இந்த வரிகள் உணர்த்துகின்றன. இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் எண்ணற்றவை. வாழ்க்கையை பற்றிய பயம், மரண பயம், அன்பானவர்களை இழந்து விடுவோமோ என்ற தேவையற்ற மனக்கவலைகள் முழுமையாக நீங்கும். மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட நோய்கள் கூட இந்த மந்திரத்தின் அதிர்வலையால் குணமாகும் என்பது ஆணித்தரமான நம்பிக்கை. இது நம் உடலின் செல்களை புதுப்பிக்கிறது. இதை தினமும் 108 முறை இந்த மந்திரத்தை ஜெபித்து வந்தால்
ஜாதகத்தில் உள்ள கொடிய கால சர்ப்பதோஷம், நவக்கிரகங்களின் தீய பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும். இன்றைய அவசர உலகில் பலரும் சந்திக்கும் மன அழுத்தத்தை போக்கி பாதுகாப்பான உணர்வையும் அளவற்ற மன அமைதியையும் தரும் சிறந்த மந்திரம் இது. இந்த மந்திரத்தை எப்படி எப்போது உச்சரிக்க வேண்டும் என்பதிலும் சில முக்கிய விதிமுறைகள் இருக்கின்றன. பிரம்ம முகூர்த்தம். இந்து சாஸ்திரங்களின்படி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள 1.5 மணி நேரம், இந்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு இந்த மந்திரத்தை ஜபிப்பது பல மடங்கு ஆற்றலை தருகின்றது. இந்த நேரத்தில் நம் ஆத்மா இறை சக்தியுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும். அடுத்ததாக ருத்ராட்சம். இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது கையிலோ அல்லது கழுத்திலோ ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பது மிகவும் சிறப்பானதொன்று. ஏனெனில் ருத்ராட்சம் என்பது சிவனின் நேரடி அம்சம் கொண்டது. 108 ருத்ராட்சங்களை கொண்ட மாலையை கொண்டு 108 முறை ஜபித்தால் மந்திரத்தின் சக்தியும் ருத்ராட்சத்தின் சக்தியும் இணைந்து அளவிட முடியாத பலனை அது தருகின்றது. மேலும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஜபிப்பது நற்பலன்களை நமக்கு தரும். அடிக்கடி ஆபத்துகள் அல்லது விபத்துக்களை சந்திப்பவர்கள், கெட்டது நடந்துவிடுமோ என்ற உள்ளுடன் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் முன் ஒரு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு செல்லலாம். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும். தொடர் தோல்விகளை சந்திப்பவர்கள், எந்த நேரமும் குழப்பத்தில் தவிப்பவர்கள் இந்த மந்திரத்தை தங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டால் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாம். இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது சிவபெருமானின் மூச்சு காற்று. நம்பிக்கையுடன் இதை ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியத்தாலும் அமைதியாலும் கண்டிப்பாக நிரம்பும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நமது காணொளியை தினமும் பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு மகா டிவைன் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.